ஹலோ! இன்னைக்கு சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இத சுடு தண்ணீல கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட போதும். அது அப்படியே கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அதோட தண்ணி எல்லாம் நம்ம நல்லா இது பண்ணிட்டு, இதில தேவையான மசாலா என்னென்னு போடணும்னு பார்த்தீங்கன்னா, இத மாதிரி கொஞ்சம் மல்லிப்பொடி, அப்புறம் ரெட் சில்லி பொடி போட்டுட்டு, அது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏத்தபடி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கொஞ்சம் கரம் மசாலா அதுவும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா நம்மக்கிட்ட கறி மசாலா எதுனா இருந்தால் அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா எதுவோ அது நம்ம எது இருக்கோ நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கரம் மசாலா ஆட் பண்ணியிருந்தேன் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம விட்டுடணும். அப்புறம் இதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது சாப்பிட்டா நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும். நமக்கு என்றைக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிட்லையோ அது இந்த மாதிரி சோயா சங்க்ஸ்லாம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் நம்ம கறி லீவ்ஸ்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இது போட்டு ஊற வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வைங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை இந்த சோயா சங்க்ஸ் அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஒரு நல்ல ஒரு டார்க் கலரில் ஆகும் பார்த்திங்களா? இந்த மாதிரி ஆகிற டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை மாதிரி எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு, இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் ரைஸ்க்கு, அதுக்கப்புறம் ரசம் சாதம், அப்புறம் என்ன நமக்கு வெரைட்டி ரைஸ் பண்ணுறோமோ அதுக்கு இது பண்ணி சூப்பராக இருக்கும். இது ஒரு வாட்டி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மீன் மேக்கர் கூட ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சம் ஆனியன் நம்ம போட்டுட்டு பண்ணி கொடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி நான் சொன்ன மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுங்களேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பிடிச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.